ஜாதிய பாகுபாடு, ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தெருவில் நடக்கும்போது அதை நம்ம கேள்விப்படும் போதே நம்மளுக்கு கோவம் வருது. ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளியில அரசு பள்ளி ஆசிரியரால அரசு பள்ளி மாணவனுக்கு ஒரு ஜாதி ரீதியான பாகுபாடு நடந்திருக்கு. அதை பாகுபாடுன்னு சொல்றதை விட ஒடுக்குமுறைனே சொல்லலாம். அதை நான் சொல்றதை விட அந்த பையன் சொல்றதை கேட்டுவாங்க. என் பேர் தமிழன். நான் இந்த ஸ்கூலுக்கு படிக்கிறேன். என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலைத்திருவிழா வந்தது. கலைத்திருவிழா வந்து பறை வாசித்தல நான் சேர்ந்திருந்தேன். அதுக்கு வந்து மூலயத்துல இருந்து நான் வாசித்தேன். மிஸ் சீனிவாஸ் சாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர படிக்காதா, எப்ப பார்த்தாலும் அந்த கலைத்திருவிழா முடிந்தது இருந்து இது மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனா கிளாஸ்ல சேர்க்கறது இல்ல, சட்டையை அவுத்து செக் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க. அவங்க அசிசமா வர பேசுறாங்க. உங்க அப்பா செய்யற வேலைக்கு போடா. எங்க அப்பா வந்து மயானத்துல ஒர்க் பண்றாரு. எங்க அப்பா வந்து உங்க அப்பா செய்யற வேலைக்கு போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது, ஸ்கூலுக்கு வர, கிளாஸுக்கு போனா கிளாஸுக்கு வராதரா, நான் படிப்பு சொல்லி தர மாட்டேன், படிப்பே சொல்லி தர மாட்டேன், கீழே போய் உட்காருந்தாங்க. நான் கீழே வந்து HM மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து படிக்கணும், எக்ஸாம் வருது, நீ போய் கிளாஸ்ல உட்கார சொன்னாங்கன்னா, மிஸ் என்ன சொல்றாங்க, நீங்க கிளாஸுக்கு வந்து நல்லா சொல்லி தர மாட்டேன். இந்த சம்பவம் நடந்தது PCKG கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பையனே சொல்லிட்டான். அந்த 2 டீச்சர்ஸ் பேர் இந்த பையன் சொன்னானே, ஸ்ரீனிவாசன் அண்ட் மீனா, அவங்க 2 பேரையும் இந்த பையன் சொன்ன விஷயத்தை தீவிரமா விசாரிச்சு அது உண்மையா இருந்தா அந்த 2 ஜாதி வெறி பிடிச்ச ஈனப்பிறவிகளோட கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு பணியை இந்த அரசாங்கம் சும்மா இடைக்கால பணி நீக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண அவங்கள வேலையை விட்டே தூக்கி, ஒருவேளை அவங்க பென்ஷன் வர்ற கேண்டிடேட்டா இருந்தா அந்த பென்ஷனையும் வர விடாம முழுமையா எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்கள வீட்டுல கொண்டு போய் நிப்பாற்ற வர இந்த வீடியோ ஷேர். காலையில அசம்பிளில இந்தியா என் தாய்நாடு, இங்கு பிறந்தவர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள்னு உறுதிமொழி எடுத்துதான்டா நாங்க வகுப்புக்கே போறோம். பள்ளியில படிக்கிற பசங்களையே யாரையும் பிரிச்சு பாத்திர கூடாதுன்றதுக்காண்டி அந்த உறுதிமொழி. அப்ப அந்த உறுதிமொழியை பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம PCKG கவர்மெண்ட் ஸ்கூலோட ஆசிரியர் ஸ்ரீனிவாசனும் மீனாட்சி மாதிரி இருக்கணும். நீங்களாம் ஆசிரியரா இருக்க தகுதியே இல்லாதவங்கடா.